வணக்கம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி சப்தமி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், சனிக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாளாக இல்லை. வெத்து அலட்டல் வீம்பு இருக்கிறது. சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு பல உதவிகளை உங்களுக்கு செய்வார், நாங்கள் மறுக்கலை. சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. ஆனால் ராகு உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சந்திரனை போற்றி, சங்கபாலனை போற்றி. சங்கபாலன்கிறது சர்ப்பம், நாகம். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போன்லேயே கிடைக்குது, இணையதளத்தில். ஜெயமோகன் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஆனா போடணும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமா இருக்கு. கலக்கறீங்க. ராகு இன்னும் 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். ஆனா சனி பரவாயில்ல, சந்திரன் உதவியா இருக்கார், நல்லது. திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் உக்ர சண்டியே போற்றி, உக்ர சண்டியே போற்றி. இன்னைக்கு நாள் சூப்பர். திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை கிடைக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. கீரை வகை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு, கவனம், வழிபாடு முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச சாமிக்கு, அதாவது அம்மன் எந்த அம்மனாவது தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் மானசா தேவியே போற்றி, மானசா தேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. அனுகூலமான எண் 7, தெற்கு நீலம். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்லேயே கிடைக்குது, இணையதளத்தில். ஜெயமோகன் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஆனா போடணும், உறுதி. ராசிக்கார நேயர்களே, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை கிடைக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. கீரை வகை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். ராகு உதவியா இல்ல, சனி உதவியா இல்ல, ஆனா சந்திரன் உதவியா இருக்கார், சூப்பர். உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். பூசம் நட்சத்திரத்துக்கு தொல்லைகள் சனியினாலே குறைவு. ஏன்? பூசத்திலே பிறந்தவருடைய தலைவர் சனி நட்சத்திரத்துக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும், மறந்துடாதீங்க. சரி, 3 பேருமே மனசுல ஒரு மந்திரம் ஓடுற திருஷ்டியை குறைச்சிடும். ஓம் ஓம் கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. சர்ப்பம் அது. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை கிடைக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. கீரை வகை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பல கலக்கலான சாதனைகளை இன்று செய்வதற்கு ஆரம்பம் நடக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, உங்களுக்கு இல்லை. அனுகூலமான நாளாக அமைய ஒரு மந்திரத்தை ஓடிக்கிட்டே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓம் ஓம் துர்வாசரே போற்றி, துரோணரே போற்றி. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு பச்சை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை கிடைக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. கீரை வகை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடுறது நல்லது. ராகு வேற உதவியா இல்ல, சனி உதவி செய்யற 3 ராசிகள் உங்களுக்கு ஒண்ணு, நாங்க இல்லைன்னு சொல்லல. மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி. அனுகூலமான எண் 1, 7, வடக்கு கிழக்கு பச்சை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை கிடைக்கிறது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. கீரை வகை.
துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, மானசா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. சந்திராசிரமம் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சுவாதி, விசாகம், சித்திரை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்லயே கிடைக்குது, இணையதளத்துல. ஜெயமோகன் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஆனா போடணும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அனிஷத்துக்கு நன்மைகள் அதிகம். ஏன்னா அனிஷத்தினுடைய தலைவர் சனி. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கட்டாயம் அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும், உறுதி. ஆனா சந்திரன் உதவியா இருக்கார், ராகு உதவியா இல்ல, சனி உதவியா இல்ல. அதனால வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் குளிகனே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சோறு கொடுங்க. புளி சோறு ராகு பகவானுக்கு பிடிச்சது. உளுந்து வடை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம். உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், அவ்வளவுதான். சனி உதவியாக இருக்கிறார். 3 ராசிகள் தான் ஹெல்ப், அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் தர்ஷனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. அனுகூலமான எண் 1, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சோறு கொடுங்க. புளி சோறு ராகு பகவானுக்கு பிடிச்சது. உளுந்து வடை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். 7.5 சனி வேற, பாதச்சனி. சனியினோட தொல்லை குறைவு. ராகு உதவியா இருக்கிறார், ஆனா சந்திர உதவியா இல்ல. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு, சிவப்பு. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்லயே கிடைக்குது, இணையதளத்துல. ஜெயமோகன் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஆனா போடணும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 7.5 சனி, 2ல ராகு, ஜென்மத்திலே சனி. ஆனாலும் சந்திரன் உதவி செய்கிறார். இன்னைக்கு நாள் வெற்றி, சந்தோஷம், ஜெயிக்கிறீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கூடுதலாக நன்மை உண்டு. சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அம்மனுக்கு தீபம் போடணும், வசதிப்பட்ட நேரத்தில், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஏன், சதயத்தினுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் இந்த வழிபாடு முக்கியம். இன்னைக்கு சூப்பர், வெற்றி. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கத்ரு தேவியே போற்றி, காசியபரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சோறு கொடுங்க. புளி சோறு ராகு பகவானுக்கு பிடிச்சது. உளுந்து வடை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு, கோபம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. உத்திரட்டாதிக்கு தொல்லை குறைவு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதனுடைய தலைவர் சனிங்கிறதுனால அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அது முக்கியம். ஆமா, நிதானம், பொறுமை. 7.5 சனி வேற, ராகு ஜென்மத்திலே இருக்கார். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி, நீலகண்டனே போற்றி. அனுகூலமான எண் 1, வடக்கு, வெள்ளை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இலவசமா செல்போன்லயே கிடைக்குது, இணையதளத்துல. ஜெயமோகன் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஆனா போடணும், உறுதி. நேயர்களே, சனி பகவான் 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்யறார் இந்த வருஷம் முழுக்க. யார் அந்த 3 ராசிக்காரர்கள்? தனுசு, மேஷம், கன்னி. ராகு பகவான் இந்த வருஷம் முழுக்க 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்யறார். யார் அந்த 3 ராசிக்காரர்கள்? ரிஷபம், மகரம், துலா.
அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.